ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்னம், இருப்பு 57 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:24 மணி வரை. தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று மாலை 5:26 மணி வரை. சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 11:24 மணி வரை. கரஜை, அதன் பின்பு இரவு 11 மணி வரை. வணிஜை, அதன் பின்பு கத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிறது, சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு பக்கத்தில் அந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் முன்னாடி அந்த மண்டபத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நன்னா நடக்கும். கண்டிப்பாக போயிட்டு கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். சென்னையில் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனை, அது இது பஜன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை முடியாதவர்கள் அவங்க வீட்லேயே ராகு காலம் 4:30 to 6 மணிக்குள்ளே விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சுருங்கோ. கல்கண்டு, வாழைப்பழம், பேரிச்சம்பழம், எது உங்களால் யதாசக்தி யதாகரண்யம் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக ஒரு 108 தடவை சொல்லிட்டு கற்பூரஹாரத்தை எடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக செவ்வாய் பகவானோட இன்னைக்கும் சேர்ந்துதான் இருக்க. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கும். உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நாள்.
இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். எடுத்து செல்ல வேண்டியது கொஞ்சம் பச்சை கற்பூரம். இதை எடுத்துன்னு போறதுனாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு மனோதைரியம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து ஒரு தனவரவை கொடுக்க போறார். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில வேலைகளை செய்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு தன வரவு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு காரிய வெற்றி கூடும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். இன்னைக்கு நீங்க என்ன எடுத்துன்னு போகணும் அப்படின்னா கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ள ஆல்ரெடி செவ்வாய் பகவான் இருக்கார், இப்ப சந்திர பகவானும் கூட வந்திருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் இன்னைக்கும். அதனால கொஞ்சம் எடுக்கிற காரியங்கள்ல உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி பேசுற வார்த்தைகளையும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். கவனத்தை சிதற விட வேண்டாம். அதே மாதிரி மனசுல சில குழப்பங்கள் அவ்வப்பொழுது வந்து மறையும். எல்லா விதத்திலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வழிபாட்டின் மூலம் நன்மை கிடைக்கும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு நீங்க வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில எடுத்துட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சரவண பவாய நமக, அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 27 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் வாசல்ல வெளியில போட்டுருங்க. ஓரமா எறும்புகள் சாப்பிட்ரும். சரியா? உள்ளுக்குள்ள போட்டுறாதீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள எறும்பு வந்ததுன்னா அப்புறம் நீங்க திட்டு வாங்குறீங்களோ இல்லையா, நான் திட்டு வாங்கணும். சரியா? நீங்க வெளியில போடுங்க, எறும்புகள் சாப்பிட்ரும். சந்தோஷமான ஒரு செய்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 11. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சந்தோஷமான செய்தி இந்த இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆகிற டேட்டை கூட இருக்கலாம். அதனால எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொழுதுபோக்குக்காக சில முன்னேற்றங்களை செய்வீர்கள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 15. சிம்ம ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல உங்களோட விரையாதிபதி செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம், தொழில் விவகாரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள் லாபகரமாக நடைபெறும். அதேமாதிரி சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்குற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம். அதேமாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 18. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பா சில வேலைகளை செய்வீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல உங்களோட லாபாதிபதி. ஸோ லாபம் வரணுங்கிறதுக்காகவே நீங்க இன்னைக்கு பரபரப்பா இருப்பீங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, கொஞ்சம் கூடுதல் விலை பலு இருக்கும். இன்னைக்கு பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்கோ. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 18. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்துட்டார். சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சு ஹாயா இருக்கீங்க. கரெக்டா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் இன்னைக்கு தந்தையார் வழி உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருக்கும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 17. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கும்னாலே கவனமா இருக்கணும். இன்னைக்கு வாகன பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. சரியா? அதுமாரி முக்கியமா பேசுற வார்த்தைகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. அடுத்தபடியா உடல் ஆரோக்கியத்துல தயவு செய்து இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காமிங்க. சரியா? அடுத்தபடியா உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அமைதியாக செயல்பட வேண்டிய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும் நாள். இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 15. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்னைக்கு கலகலப்பான ஒரு நாள் தான். ஏன் அப்படின்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியை நேர 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அதே சமயம் செவ்வாயும் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கறது கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும், ஆனா அதே சமயம் சந்திர பகவான் குளிர்ச்சியா பார்ப்பார். ஸோ கோபம் குளிர்ச்சி ரெண்டுமே இருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய சில தொகைகள் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது வருமானம் ரொம்ப நாளா வரவேண்டிய பெண்டிங் பேமெண்ட்லாம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கலகலப்பான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 13. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்னைக்கும் பகைவன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு தைரியத்தை சந்தோஷத்தை ஆற்றலை கண்டிப்பா கொடுப்பார். இன்னைக்கு பரபரப்பா இருப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருப்பீங்க. உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஒவ்வொரு வேலையும் ஒரு நுணுக்கமா செய்வீங்க. அதுவே உங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புலி மாதிரி வேலை செய்ய மாட்டீங்க. பூனை மாதிரி பதுங்கி அற்புதமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பரபரப்பா செய்வீங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு பரபரப்பா இருக்கும். வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 16. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆனா சில சமயம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதாவது இதெல்லாம் நம்ம செஞ்சா கரெக்டா வருமா அப்படிங்கிற மாதிரிலாம். உத்தியோகத்துலயும் அப்படிதான். சில ஃபைல்ஸ் சில புக்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. இன்னைக்கு அந்த வேலை செஞ்சா நமக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குமா அப்படிங்கிறது. ஆனா நீங்க அந்த குழப்பத்தெல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு சரிங்க, கண்டிப்பா கும்பம் போல் உயர்ந்து நிற்பீர்கள். இன்னைக்கு தொழில் வியாபாரத்திலயும் கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு வேலை பளு இருக்காது. சரியா? இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலம் சீராகும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 18. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடன் சந்திர பகவான் இன்னைக்கும் இணைந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இன்னைக்கு திடீர்னு ஒரு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும். அதேமாதிரி சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள், இந்த மீனராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க சில வேலைகளை செய்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து, டைமண்ட் கல்கண்டு சின்னதா இருக்கும் பாருங்க, அது 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பா இருக்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உறவுகள் பலப்படும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பயணம் மூலம் நன்மை கிடைக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 19. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.